ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னாக்க ஐசிடி டெஸ்ட், அதாவது என்னுடைய பிரெக்னன்சி வீடியோ 8. ஓகேங்களா? என்ன அப்படின்னாக்க ஐசிடி டெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நிறைய பேருக்கு வந்து ஆர்ஹெச், அதாவது பிளட் குரூப்பிங் வந்து நெகட்டிவ் இருக்கவங்க எல்லாருமே லைஃப்ல பிரெக்னெண்டா இருக்கும்போது ஐசிடி டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னாக்க ஆஸ் யூஷுவல் நேச்சுரலா வந்து ஐசிடி டெஸ்ட் எடுக்கும்போது 99.9% எல்லாருக்குமே நெகட்டிவ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வரும். ஓகேங்களா? இப்போ என்னுடைய இந்த பேபிக்கு நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது இயர்லியாவே ஐசிடி டெஸ்ட் எடுத்துட்டாங்க 40 நாள்லயே. அதுக்கு ரிசல்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் எதுக்காக நீங்க இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணும். ஏன்னா என் லைஃப்ல நான் மீட் பண்ண ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒஸ்ட் டாக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ஐசிடி டெஸ்ட் வந்து என்னுடைய இப்போ லக்கி இருக்கான் இல்லையா, அவன் 8 மாசமா இருக்கும்போது நான் எடுத்தேன். அப்போ என்னோட ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சு. அதாவது நான் ஊருக்கு வந்துட்டேன், கோவிட் டைம். அதனால வந்து இங்க இருக்கிற டாக்டர் கிட்ட தான் நான் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா பார்த்தேன். அவங்க வந்து எனக்கு ஐசிடி டெஸ்ட் எடுத்தாங்க 8 மந்த்ல. அப்போ பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க சென்னையில தானே பார்த்துருந்தீங்க, அங்கேயே போயிடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம வீடியோ ஐசிடி பாசிட்டிவ் வந்துருச்சுனாக்க நீங்க நிறைய செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேபியை வந்து இமீடியட்டா எடுத்துக்கணும். பேபிக்கு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கும், உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கும். அது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆயிடும், பெரிய இஷ்யூஸ் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் அது எல்லாமே நிறையவே சர்ச் பண்ண அந்த டைம். ஒரு 8 மாசம் நமக்கு குழந்தையே வந்து ஒரு 6 வருஷம் இல்லாம இருந்து பிரெக்னென்ட் ஆனோம். பிரெக்னென்ட் ஆயிட்டு ஒரு 8 மந்த் 7 மந்த் கம்ப்ளீட் ஆயிட்டு 8 மந்த் ஸ்டார்டிங்ல வந்து ஐசிடி டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவ்னு வருது. பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கு. அதை பத்தி நமக்கு ஒரு அவேர்னஸும் இல்லை அப்படின்னும் போது அந்த மைண்ட் செட் நம்மளால சொல்லவே முடியாது. என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னாக்க, நான் இன்னொரு இடத்துல எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஹைடெக்ல எடுத்தேன். அதுவும் பாசிட்டிவ் தான் வந்துச்சு. ரிப்போர்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன்னாக்க, நீங்க வந்து சென்னையில டாக்டர்ஸை பாருங்க அப்படின்னு நான் முதல்ல பார்த்தேன் இல்லையா, பிரெக்னென்ட் ஆன உடனே அந்த டாக்டர் கிட்ட போகணும். அதாவது சில பேர் மணி மைண்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சொன்ன அவேர்னஸ் கரெக்ட் தான். என்னன்னா, நீங்க இமிடியேட்டா வந்து ஜாயின் பண்ணுங்க. அம்மாக்கும் குழந்தைக்கும் வந்து இஷ்யூஸ் இருக்கும், பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், நீங்க அட்மிட் பண்ணியே ஆகணும், நீங்க ஏன் சென்னையில இருந்து திருத்தணிக்கு போனீங்க, அப்படி இப்படின்னு நிறைய இஷ்யூஸ் கேட்டாங்க. ஆனா நம்ம மைண்ட் செட் அப்போ கோவிட் டைம் அப்படின்னும் போது நமக்கான ஒரு மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுலயே குழந்தையே இல்லாம இருந்து குழந்தை நிக்கும் போது அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். அந்த பயத்திலேயே நம்மள எல்லாருமே வந்து சொல்ற எல்லாத்தையுமே பயன்படுத்தி தான் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், நீங்க அந்த ரிப்போர்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா நான் அப்போ சுகருக்கும் அங்க சென்னையில பார்த்துட்டு இருந்தேன். அவர்கிட்டயும் ரிப்போர்ட் இருந்துச்சு, ஃபைல் இருந்துச்சு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் இப்போ அமிச்ச ரிப்போர்ட்டையும் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஹாஸ்பிட்டல் போயிட்டு சர்ச் பண்ணுங்க. எல்லார்கிட்டயுமே கேளுங்க. அதுக்கு அடுத்து நான் சென்னைக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு. அவரும் வந்து அதே மாதிரி ஒரு 4, 5 ஹாஸ்பிட்டல்ல ஓபி வாங்கிட்டு அவர் செக் பண்ணி பார்த்தாரு. ரிப்போர்ட்டை காட்டும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கான்ஃபிடன்ஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன் இல்லையா, அந்த டாக்டர் தான் அந்த டைம்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்க. பட் வீடு பக்கத்துலயே ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, இது வந்து இஷ்யூஸ் கிடையாது. அப்படி ஒருவேளை பாசிட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல. 7 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 8 மந்த் ரன்னிங்ல இருக்கு. நம்ம பேபியை சேஃபா எடுத்துடலாம். நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற ஹோப் குடுத்தாங்க. முதல் விஷயம் என்னன்னா, நம்ம பயப்படுவோம். நமக்கு ஃபர்ஸ்ட் பேபி, ஆல்ரெடி ஒரு பேபியை லாஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேபிக்கு நமக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கும்போது, நமக்கு இது ஒண்ணும் ஆகாது, இத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சொன்னாங்க அவங்க. அதுக்கு அடுத்து மெடி ஸ்கேன் சென்டர்ல வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் இம்மீடியட்டா வாங்கி குடுத்தாங்க. அதாவது ஸ்கேன் சென்டர்னா ஒரு 10 நாள், 15 நாள் ஆகும். அவங்க வந்து இமிடியேட்டா இல்ல, நீங்க அடுத்த நாளே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பேபி எப்படி இருக்குன்னு முதல்ல சர்ச் பண்ணிடுவோம். பேபியோட மூவ்க்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு என்னை வந்து மெடி ஸ்கேனுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. நான் வந்து சென்னைக்கு வந்து இமிடியேட்டா கிளம்புறேன். எப்படின்னா ஈவினிங்கே வந்து நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறேன். அப்பா அம்மா யாருமே கூட்டு போகல. ஏன்னா அவங்க 2 பேருமே என் கூட இருக்கும்போது ரொம்ப பயம். அவங்க பயப்படுவாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்ட்டு கார்ல நான் மட்டுமே தனியா சென்னைக்கு போறேன். ஏன்னா அங்க ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு. ஒரு 8 மாசம் இருக்கும்போது அங்க போனோம். போயிட்டு அந்த டெஸ்ட், அதாவது ஸ்கேனுக்கு போறோம். ஆஸ் யூசுவல் வந்து ஸ்கேன் சென்டர்ல ஸ்கேன் பண்ணும்போதே வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். பேபி எப்படி இருக்கு? என்ன இஷ்யூஸ்? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க எந்த ஸ்கேனுமே மிஸ் பண்ணல. எல்லாத்தையுமே ரெகுலரா செக் பண்ணியிருந்தோம். நாங்க பார்த்த வரையுமே பேபிக்கு எந்த இஷ்யூஸுமே இல்ல. ஆனா இந்த டெஸ்ட் மட்டும் தான் எங்களுக்கு பாசிட்டிவ் ஒண்ணு அப்படின்னு வந்திருக்கு அப்படின்றதுனால, கேட்கும்போது ஸ்கேன் பண்ணும்போதே நமக்கு டாக்டர் வந்து ஒரு கைட் பண்ணுவாங்க.
இல்லம்மா நாங்க பார்த்த வரையும் நல்லா தான் இருக்கு, நீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து என்ன ஹெச்ஓடி மீட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா மேம் வந்து ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சதுனால, அவர் வந்து பார்த்துட்டு என்ன மீட் பண்ணாரு. எந்த ரூம் அப்படின்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் பேபிய அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே ரூமுக்கு நான் திரும்பவும் போறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3, 4 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அதே ரூமுக்கு நான் போறேன். போகும்போது அவர் சொன்னாரு, "இல்லம்மா ஐசிடி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அது வந்து வேற ஏதோ கால்குலேஷன். அத உன்னுடைய ஃபைல வச்சு நான் செக் பண்றேன். ஆனா பேபி நல்லா இருக்கு." அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் தான் ஒரு கிளாரிட்டி குடுத்தாரு. ஏன்னா, நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்க எல்லாருக்குமே ஆன்டிடி போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிஎன்சி பண்ணா கூட அதுக்கு அடுத்து ஒரு ஆன்டிடி போடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அபார்ஷன் பண்ணும்போது ஆன்டிடி பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணாங்க. அந்த கர்ப்பப்பை வாயில தையல் போடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா? பேபி வந்து எதுக்காகவும் வெளிய வந்துறக்கூடாது அப்டின்ட்டு. அத பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த ஸ்டிச் பண்ணதுனால ஸ்டிச் முடிச்சுட்டு வரும்போது ஆன்டிடி போட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 7ஆம் மாசமே எனக்கு ஒரு ஆன்டிடி போட்டாங்க. அதாவது போட்டு 9 வாரம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஒரு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு ஆன்டிடி போட்டு 9 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் ஐசிடி டெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் ரிசல்ட் வந்து நெகட்டிவ் அப்டின்ற வார்த்தை வரும். ஓகேங்களா? ஆனா எனக்கு அப்போ வந்து ஒரு 7 வாரம் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் 2 வாரம் டைம் இருந்துச்சு. ஸோ அத அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, இல்லம்மா நீங்க 2 வாரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப ஐசிடி டெஸ்ட் எடுங்க. எடுத்துட்டு எனக்கு ஆ அனுப்பிச்சு விடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்டின்னாரு. அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் நான் சென்னையிலேயே ஸ்டே பண்ணேன். அப்போ என் ஹஸ்பண்டுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண தெரியாது. சமைக்க தெரியாது. நாங்க ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. இப்ப நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா, அதுக்கப்புறம் நாங்க நெறையவே கத்துக்கிட்டோம். என்ன சொல்றது அப்டின்னா, சில உறவுகள நம்ம வாழ்க்கையில வெறுத்துட்டே இருப்போம்ல. அது மாரி தான் நமக்கு சொந்த பந்தம்லாம் பக்கத்துல நெறைய பேர் இருந்தாங்க. ஆனா, அந்த டைம் நமக்கு துணையா இல்ல. நம்ம அப்பா, அம்மாவ தவிர. என் அப்பா, அம்மாவ தவிர வேற யாருமே எனக்கு துணையா இல்ல. அதுதான் நான் வெளிப்படையாவே சொல்லுவேன். ஓகேங்களா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 8ஆம் மாசம் நம்ப பயம், நம்ம தையல் போட்டிருக்கோம். எதையுமே பண்ண முடியாது. நம்மளால ஒரு ஃபுட்டு சமைச்சு சாப்பிட முடியாது. ஒரு வளைய முடியாது, குனிய முடியாது. ஒரு பயம் இருக்கும் இல்லையா? நமக்கு குழந்தை மட்டும் சேஃபா இருந்தா போதும்ன்ட்டு. ஸோ 15 நாளுமே வெளிய வாங்கி சாப்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறமா 15 நாள் கழிச்சு ஐசிடி டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு. திரும்ப பிளட் குடுத்து நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, "நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். பிரெக்னன்சி வந்து உங்களுடைய சுகர்லாம் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய என்ன டாக்டர் கிட்ட பார்க்குறீங்களோ, அத அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கோங்கன்னு." ஈவன் தோ வந்து நான் பார்த்த டாக்டர் ஐசிடி டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க இல்லையா? அவங்களும் வந்து அத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, மேபி வந்து வீக்ஸ் இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க சொன்ன இந்த ஒரு பெரிய மிஸ்டேக் அவங்க என்னுடைய வாழ்க்கையில அவங்கள நான் மறக்கவே மாட்டேன். ஆனா மத்த எல்லாமே என்ன நல்லா கைட் பண்ணாங்க. எனக்கு ஆப்பரேஷனும் அவங்க தான் பண்ணாங்க. பெருசா எந்த இதுவுமே இல்லாம என்ன ரொம்ப சேஃபா பார்த்துக்கிட்டாங்க. பட் இந்த விஷயத்துல அவங்க வந்து ஒர்ஸ்ட்டா தான் கால்குலேட் பண்ணாம சொல்லி என்ன கன்ஃப்யூஸ் பண்ணி என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. அதுக்கு அடுத்து நான் பார்த்த டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லீங்களா? 4 பேர்னா, அதுல 3 பேர் ரொம்ப வொர்ஸ்ட் பிஹேவியர் தான் பண்ணாங்க. ஒருத்தர் தான் ஒருவன் வந்து என்ன சொல்றதுன்னா, நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸா, ஒரு கைட்னஸா குடுத்தாங்க. ஓகே இது ஒண்ணும் ஆகாது. நம்ம பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு. ஸோ அதனால அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவுமே நன்றி சொல்லிட்டே தான் இருப்பேன். ஸோ அந்த மாரி என்னுடைய ஐசிடி டெஸ்ட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் வந்து அதுக்கப்புறமா நெகட்டிவா 2 வாரம் கழிச்சு மாத்தணும். கிட்டத்தட்ட ஆன்டிடி போட்டு 9 வாரம் கழிச்சு தான் நீங்க ஐசிடி டெஸ்ட் எடுக்கணும். இத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அப்ப அத பத்தி யாருமே வீடியோவும் போடல. எதுவுமே தெரியவும் இல்ல. எவ்வளோ சர்ச் பண்ணாலும் எனக்கு கிடைக்கவும் இல்ல. அதனால அந்த அவேர்னஸ் நமக்கு தெரியாது. நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்லயும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால சொல்றேன். RH அதாவது பிளட் குரூப் நெகட்டிவா இருக்கவங்க கம்பல்சரி ஐசிடி டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு இன்கேஸ் பாசிட்டிவ்னு வந்திருக்கா, நீங்க ஆன்டிடி எப்ப எடுத்தீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என் லைஃப்ல நான் குழந்தைய வச்சுட்டு இருக்கும்போது மீட் பண்ண பெரிய ஸ்ட்ரகிள். நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்றது பெரிய விஷயம். அத நின்ன பிறகு அத காப்பாத்தணுன்றதுக்குள்ள, அத பெத்தெடுக்கிறதுக்குள்ளவே நம்மளுடைய உயிர் பாதி போன மாரி தான் இருக்கும். அது உங்களுக்கு எத்தன பேருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்களோ, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால இந்த வீடியோவ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. உங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஐசிடி இஷ்யூஸ் இருந்தா, அது கண்டிப்பா பெரிய அவேர்னஸா இருக்கும். ஸோ நீங்க என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் கிளாரிட்டியா இருந்துக்கோங்க. ஏன்னா எனக்கு அப்ப தெரியல. இப்போ நான் அந்த கிளாரிட்டில இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க் யூ. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. பாய் பாய். வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.